திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த கரியமாணிக்கம் அருகே பாலையூர் கிராமத்தில் பட்டப்பகலில் 3 ராட்சத பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக கனிம வள கொள்ளை நடைபெற்று வருவதை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். கதிரவன் வணக்கம். எத்தனை நாட்களா அந்த பகுதியில இந்த சட்டத்திற்கு புறமான கனிம வள கொள்ளை? திருச்சி மாவட்டம் தமிழகத்தில் தொடர்ந்து கனிம வள கொள்ளையானது நடந்து வருகிறது. இதை நாம் தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியிட்டு வருகிறோம். நாம் தற்போது இருக்கும் பகுதியானது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரியமாணிக்கம் அருகே உள்ள பாலையூர் கிராமம். நாம் தற்போது இந்த பகுதியிலே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேலாக 12 மீட்டருக்கு மேலாக ஒரு 20 ஏக்கர் மேலாக அதாவது கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியிலே சுற்றியானது கிராவல் மண் தான் உள்ளது. இந்த கிராவல் மண்ணை பட்ட பகுதியிலே 3 அதாவது ஒரு 40 டன் எடை கொண்ட 3 ராட்சத பொக்லின் இயந்திரங்களை கொண்டு இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை வைத்து மணல் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. இதனை தொடர்ந்து நாம் ட்ரோன் காட்சி மூலம் எடுத்த போது அந்த பகுதியிலே 10க்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த பகுதியிலே சென்று மணல் கொள்ளையானது நடைபெற்றது. இந்த பகுதிக்கு வந்தவுடனே இதை தெரிந்த மற்றவர்களும் அதாவது பொக்லின் இயந்திரத்தை இயக்கிய அந்த டிரைவர்களும் 3 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். மேலும் இந்த பகுதியில் இந்த லாரிகளும் இந்த பகுதியில் நிற்கவில்லை. நாம் பார்க்கலாம். அந்த பகுதியிலே ஒரு உயர் மின்னழுத்த கோபுரம் உள்ளது. அந்த மின்னழுத்தம் கோபுரம் அருகே கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலாக மணல் கொள்ளை கிராவல் மண்ணாவது அள்ளப்பட்டு வருகிறது. இது இந்த பகுதி மட்டும் இல்லாமல் இதே கரியமாணிக்கம் பாலையூர் பகுதியில் சுற்று ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலாக மணல் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியை சுற்றி பார்க்கும் பொழுது இந்த கிராவல் மண் தான் இந்த பகுதியில் உள்ளது. இந்த கிராவல் மண் யார் அள்ளுகிறார்கள், இதற்கு முறையாக பர்மிட் இருக்கிறதா என்பதை கேட்டால் அது குறித்து யாரும் தெரிவிக்க மாட்டேங்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு நாம் உள்ளே நேரலையில் வந்த போது இந்த பகுதியில் இந்த பொக்லின் இயந்திரத்தை இயக்குவர்கள் அந்த சீட்டை அதாவது அனுமதி சீட்டை கிழித்து எறிந்து விட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் அது உண்மையான அனுமதி சீட்டை கிடையாது. தற்போது இந்த பகுதியில் காவிரி ஆறு மற்றும் நீர் ஆதார பாதுகாப்பு சங்க தலைவர் சுடலை கண்ணு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். இவர் பலமுறை மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்துள்ளார். இது குறித்து அவரிடம் நம்ம கேட்போம். சார் வணக்கம். நீங்க பலமுறை நீங்க மனு கொடுத்திருக்கீங்க, மணல் கொள்ளை கொடுத்து நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க சார். சார் நான் பலமுறை இதுக்காக முயற்சி எடுத்திருக்கோம். நாங்கள் எங்கள் டீம் எங்கள் காவிரி நீர்வளம் மற்றும் ஆதார பாதுகாப்பு சங்கம் மூலமாக நாங்கள் ஏகப்பட்ட திருப்பு மண்டை பெட்டிஷனில் கலெக்டரை பார்த்துருக்கோம். மைன்ஸ் ஏடி, ஆர்டிஓ, தாசில்தார், பிஓ வரைக்கும் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துருக்கோம். எத்தனை திருப்போ நாங்கள் இந்த சம்பந்தமாக போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். இதை பற்றின எந்த கேருமே அவங்க பண்ணவே இல்லை. இதை மாதிரி நாங்கள் மாவட்டம் எல்லா மாநிலம் முழுவதும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட கரூரில் பெரிய அளவில் ஒரு இது நடந்தது. இப்போ நாங்கள் திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 20-25 ஏக்கருக்கு மேலே உள்ளது. இதுக்கெல்லாம் எந்த ஒரு அனுமதி எந்த பெர்மிஷனும் கிடையாது. இதுக்கு முழுக்க அதிகாரிகள் தான் பொறுப்பு. அதிகாரிகளுக்கு நாங்கள் எவ்வளவோ அதிகாரிகள்கிட்ட நாங்கள் எவ்வளவோ முறையிட்டாலும் கூட எந்த அதிகாரிகளுமே கண்டுக்கல. இந்த சாதாரண ஒரு விவோ எடுத்துக்கிடுங்க, ஒரு தலையாரி எடுத்துக்கிடுங்க, இல்ல மைன்ஸ் ஏடி எடுத்துக்கிடுங்க. மைன்ஸ் ஏடி எத்தனை மட்டுமே நாங்க மோதியாச்சு. நாங்க இந்த விஷயமா நாங்க முறையிட்டோம். எந்த ஆக்ஷன் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது. கொள்ளை அடிக்கிறவங்க பெரிய அளவில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, நாங்க இவங்க சீட்டு கேட்டாங்க, சீட்டெல்லாம் எல்லா லாரிக்காரங்களும் கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க எந்த அளவில் இருக்கான்னு பாருங்க. ஏதோ ஒரு சீட்டு, அதாவது எந்த அதிகாரியும் எங்கேயுமே விசிட் பண்றது கிடையாது. என்ன தப்பு நடக்கலாம், அவங்களுக்கு தேவை உண்டானது அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்கெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவங்க இந்த இதுல எப்படி சம்பாதிக்கலாம், முழுக்க பிரைவேட்காரங்க சம்பாதிக்கிறத தாண்டி கவர்மெண்ட் அதிகாரிகளும் பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது முறையா இது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது குறித்து இந்த தாலுகா வட்டாட்சியர்கிட்ட தெரிவிச்சீங்களா? அதே போல மாவட்ட கலெக்டர்கிட்ட கனிம வள அதிகாரிகிட்ட தெரிவிச்சீங்களா? இது எத்தனை நாளா ஓடிட்டு இருக்கு சார்? இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு மேல இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நாங்க கலெக்டர்கிட்ட பல முறைகள் நாங்க பார்த்து சந்திச்சிருக்கோம். இது சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம். இங்க மட்டும் இல்லாம திருச்சியில ஓடுறது ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க எடுத்துக்கொண்டு கொடுத்திருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு ஆக்ஷனும் இதுவரைக்கும் எந்த அதிகாரி இருக்கல. இதுல மைன்ஸ் ஏடி எங்கேயுமே போனது பார்த்தது இல்ல, வண்டியை பிடிச்சாங்க இல்ல வண்டி அரெஸ்ட் பண்ணாங்க, சீஸ் பண்ணாங்க, எந்த விஷயமே கிடையாது. சீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஒரு சீட்ல மேக்சிமம் 11 மெட்ரிக் டன் தான் போட்டிருப்பாங்க. ஆனா அள்ளிட்டு போறது பாத்தீங்கன்னா 40 மெட்ரிக் டன் அள்ளிட்டு போறாங்க. ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு பெருமிட் உள்ள இடங்கள்ல ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு 10 நடம் அடிக்காங்க. ஆனா இங்க எந்த பெருமிட்டுமே கிடையாது. எல்லாமே இல்லீகல் மைனிங் தான்.
தற்போது கேட்டிருப்போம் இவர் சொன்னது அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்தில் வந்து மொத்தமா வந்து ஒரு அனுமதி இல்லாமல் அள்ளப்பட்டு வருகிறது. அது 40 டன் எடை கொண்ட 3 ராட்சத இயந்திரங்களை கொண்டு கிட்டத்தட்ட பட்ட பகுதியில் வந்து 20க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து இங்கிருந்து வந்து மணல் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. இவர் கூறியது போல இந்த பகுதியில் வந்து அனுமதி இல்லாமலே அள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று உள்ளே நுழையும் பொழுதே அவர்கள் வந்து இந்த அனுமதி சீட்டு என்று ஒரு போலியான ஒரு அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு அதாவது கிராவல மண் அள்ளி சென்றுள்ளனர். அவர் நம்மளை பார்த்த உடனே அவர் அந்த அனுமதி சீட்டு அந்த போலியான அனுமதி சீட்டை கூட அவர்கள் கிழித்தெறிந்து விட்டு அந்த தடையும் கூட தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் செல்கின்றனர். இதற்கு வந்து முறையாக கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் குற்றச்சாட்டி வந்த நிலையில தற்போது பட்டப்பகுதியில் வந்து திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் பாலையூர் கிராமத்திலே தற்போது அள்ளப்பட்டு வருகிறது. இங்கே வந்து நாம் செய்தி எடுக்க வந்த பொழுதே இந்த பகுதியில் வந்து 3 ராட்சத பொக்லின் இயந்திரங்களை விட்டுவிட்டு லாரியை மட்டும் எடுத்துவிட்டு சென்றுள்ளனர். இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் குற்றச்சாட்டி வருகின்றனர். தர்ஷினி, இந்த கனிம வள கொள்ளை பற்றி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். கள விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.